Friends, 12th standard max 7th chapter exercise 7.5 limits இந்த exercise பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இதில் நம்ம என்னென்ன வேல்யூஸ் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம், எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோன்றது முதல்ல பார்த்துக்கிறோம். இப்போ 0 by any value is equal to 0ன்றது ஜென்ரல் ரூலாக வச்சுருக்கோம். அந்த ரூல் டினாமினேட்டர் 0 இல்லாத வரைக்கும் தான் ஓகே. அதே மாதிரி anything by 0 is equal to infinity, அப்போ a not equal to 0 இருக்கணும். Infinity by a equal to infinity. Infinity by any value is infinity, ஆனால் a should not be equal to infinity. அதே மாதிரி a anything by infinity equal to 0 ரூலாக வச்சுருக்கோம். பட் a வேல்யூ இன்ஃபினிட்டியாக இருக்கக்கூடாது. a into 0 equal to 0, பட் a இன்ஃபினிட்டியாக இருக்கக்கூடாது. a into infinity equal to infinity, a is not equal to 0. Anything power 0 equal to 1, but a should not be equal to 0 or infinity. 1 power a equal to 1, a is not equal to infinity. A power infinity equal to infinity when a is not equal to 1. ஆல்ரெடி நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா வேல்யூஸும் ஒரு சர்டன் கேஸில் அது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அது என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு இருக்கோம். a power minus infinity equal to 0 when a is not equal to 1. a by a is equal to 1 when a is not equal to 0 or a is not equal to infinity. இது பேசிக் கான்செப்ட்ஸ். இதை முதல்ல புரிஞ்சுக்கிறோம். இதில் சப்போஸ் அந்த வேற ஒரு ஃபார்ம் இருந்தால் அதை இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ஸ், தேரப்பெறாத வடிவங்கள், that should not be taken as an answer. ஒரு ஃப்ராக்ஷன் 0 by 0 ஃபார்மில் வந்தாலோ, 0 பவர் 0 வந்தாலோ, இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டினாலோ, இன்ஃபினிட்டி பவர் 0நாலோ, 0 இன்ட்டு இன்ஃபினிட்டி இருந்தாலோ, 1 பவர் இன்ஃபினிட்டி அதர்வைஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி, இந்த ஃபார்மில் எந்த ஃபார்மில் ஆன்சராக வந்தாலும் இதை தேரப்பெறாத வடிவங்கள், இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் சொல்லும். அந்த ஃபார்ம் வரும்போது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு லிமிட் என்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறோம். அந்த லிமிட்டில் எல் ஹோபித்தால் ரூல், அந்த ரூலை பயன்படுத்தி இதை டிஃப்ரென்ஷியேஷனை பயன்படுத்தி நம்ம லிமிட் கண்டுபிடிப்போம். சப்போஸ் f of x and g of x are the differentiable function and g dash of x is not equal to 0 with limit extends to a f of x equal to 0 and limit extends to a g of x equal to 0. நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே 0 இருக்கும்போது limit extends to a f of x by g of x ஓட value is equivalent to the limit extends to a f dash of x by g dash of x. டைரெக்டாக 0 by 0 ஃபார்ம் இருக்கும்போதோ அல்லது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்மில் இருக்கும்போதோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் இந்த லிமிட்டுக்கு ஈக்குவல் அப்படின்றதான் லோபித்தால் ரூல். ரைட். f of x g of x வகையிடத்தக்க சார்புகள் g dash of x not equal to 0, மேலும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் a f of x equal to 0, லிமிட் எக்ஸ்டென்ஸ் a g of x equal to 0 இருக்கும்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் a f of x by g of x வரும்போது தேரப்பெறாதபடி வரும். அதனுடைய வேல்யூ அதை நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அப்ளை பண்ணால் கிடைக்கிற வேல்யூக்கு ஈக்குவல். தட் இஸ் கால் லோபித்தால் ரூல். அது 0 by 0 ஃபார்மாக இருந்தாலும் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்மாக இருந்தாலும் அதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ரூல். இதை பயன்படுத்தி சம் பார்க்குறோம். எக்ஸசைஸ் 7.5 கொஸ்டின். லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 1 minus cos x by x square. இதை டைரெக்டாக ஃபஸ்ட்டு வேல்யூ கொடுக்குற வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணி பார்க்குறோம். cos 0 வேல்யூ 1, 1 minus 1 0, 0 by 0 இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் ஐஎஃப்னு எழுதுறோம். தமிழ் எழுதுறதா தேரப்பெறாத வடிவம், தே வா அப்படின்னு எழுதிக்கிறோம். தென் லோபித்தால் ரூல், லோபித்தால் விதி பயன்படுத்துகிறோம். அந்த ரூல் படி நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 1 minus cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் sin x, x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. திரும்ப அதில் x equal to 0 அப்ளை பண்ணுறோம். indeterminate form வருது. So once again we have to apply L'Hopital rule. Sin x differentiate na cos x and then 2x differentiate 2. Now put x equal to 0. Cos 0 1, 1 by 2 answer. Indeterminate form வர வரைக்கும் வராத direct answer வர வரைக்கும் நம்ம repeatedly differentiate பண்ணி substitute பண்ணணும். Next second question பாருங்க. x equal to limit extends to infinity 2x square minus x minus 3 by x square minus 5x plus 3. இதில் x square equal to infinity கொடுத்தா infinity by infinity indeterminate form வருது. and then L'Hopital rule, numerator தனியாக denominator தனியாக differentiate பண்ணுறோம்.
டிஃப்ரென்ஷியேட் பண்ண பிறகும் இன்ஃபினிட்டி கொடுத்தா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அண்ட் தென் ஒன்ஸ் அகைன் பை லோபிதால் ரூல் மறுபடியும் லோபிதால் ரூலை பயன்படுத்தணும் டிஃப்ரென்ஷியேட்னா 4/2 that is equal to 2 2 is the answer okay standard form correct form வர வரைக்கும் நாம் செய்யணும் now third one limit extends to infinity x by log x இப்போ log infinity 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 கொடுத்தா infinity infinity by infinity and then லோபிதால் ரூலை பயன்படுத்துகிறோம் x differentiation of 1 1 by x differentiation 1 by 1 by x it become x x equal to infinity apply பண்ணா infinity infinity is the answer so secant x limit extends to pi by 2 minus so pi by 2 touch பண்ணா அது indeterminate form வருது pi by 2 minus nearing அது என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க so secant 90 infinity tan 90 infinity infinity by infinity indeterminate form அதை லோபிதால் ரூலை பயன்படுத்துகிறோம் லோபிதால் ரூலை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதை ஃபஸ்ட்டு secant x 1 by cos x னும் tan x வந்து sin x by cos x போட்டு அது cos x கேன்சல் பண்ணுறோம் கேன்சல் பண்ணால் 1 by sin x இப்போ லோபிதால் ரூலை பயன்படுத்த தேவையில்ல பயன்படுத்தாமலே நமக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு pi by 2 கொடுத்தா sin 91 ஸோ ஆன்சர் 1 ஓகே நெக்ஸ்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டி e power minus x root x இது 0 into infinity ஃபார்மில் வருது லோபிதால் ரூலை பயன்படுத்தினா f of x by g of x ஃப்ராக்ஷன் ஃபார்மில் டிவைட் ஃபார்மில் இருக்கணும் அதுக்காக e power minus x டிவைடில் கொண்டு வந்து e power xன்னு எடுத்துக்கிறோம் root x by e power x and then by லோபிதால் ரூலை பயன்படுத்துகிறோம் root x டிஃபரன்ஷியேட்னா 1 by 2 root x e power x டிஃபரன்ஷியேட்னா e power x அதை root x வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்துடும் x equal to infinity கொடுத்தா denominator become infinity anything by t is 0 answer 0 sixth one limit extends to 0 1 by sin x minus 1 by x sin 0 0 1 by 0 infinity 1 by 0 infinity so infinity minus infinity indeterminate form before applying L'Hospital rule லோபிதால் ரூலை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துக்கிறோம் எல்சிஎம் எடுத்துக்கிட்டு லோபிதால் ரூலை பயன்படுத்துகிறோம் x டிஃபரன்ஷியேட் 1 sin x டிஃபரன்ஷியேட் cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் நம்ம டினாமினேட்டரில் யூவி ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம் 0 by 0 இன்டிடெர்மினேட் ஃபார்ம்ஸ் வருது ஓகே அடுத்து திரும்ப இன்னொரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x by x minus x sin x plus cos x ஓகே அந்த ஃபார்மில் x equal to 0 எடுத்து அப்ளை பண்ணுறோம் x equal to 0 அப்ளை பண்ணும்போது நமக்கு 0 by 2 ஸோ எனிதிங் 0 by any value become 0 seventh question limit extends to 1 plus 2 by x square minus 1 by minus x by x minus 1 இதில் டைரெக்டாக x equal to 0 அப்ளை பண்ணால் x equal to 1 அப்ளை பண்ணால் டினாமினேட்டர் 0 ஆகிடுது any value by 0 is infinity infinity minus infinity indeterminate form ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணுறோம் சிம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு அதன் பிறகு எல்லா சுற்றுகளை பயன்படுத்த போகிறோம் சிம்ப்ளிஃபை பண்ணுறோம் எல்சிஎம் எடுக்கிறோம் எல்சிஎம் எடுத்து சிம்ப்ளிஃபை பண்ணிட்டா minus 2x minus 1 by 2 minus x square minus x by x square minus 1 வருது அதில் லோபிதால் ரூலை பயன்படுத்துகிறோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ஸோ minus 2x minus 1 by 2x அதில் x equal to 1 அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணால் உங்களுக்கு minus 3 by 2 minus 3 by 2 வேல்யூ ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் எயித் சமுக்கு முன்னாடி தியரம் ஆன் லிமிட் ஆஃப் காம்போசிட்டட் ஃபங்க்ஷன் எல்லை மதிப்பிற்கான சேர்ப்பு சார்பு தேற்றம் ஒரு தேற்றம் கொடுக்கும் லிமிட் g of x extends to a g of x equal to L and f of x be a continuous function at x equal to L இப்போ இதில் பாருங்கள் லிமிட் extends to f of g of x is equal to f of limit extends to a g of x இப்போ f of g of xக்கு லிமிட் அப்ளை பண்ணுறது போல f of g of x அப்ளை பண்ணால் போதும் அந்த ரூலு அதை பயன்படுத்தி திரும்ப வரக்கூடிய சம்ஸ் அந்த ஃபார்முலாவில் வரும் எயித் கொஸ்டின் எக்ஸ் பவர் எக்ஸ் இப்போ எக்ஸ் பவர் எக்ஸ்ன்றும் போது அது 0 பவர் 0 இன்டிடெர்மினேட் ஃபார்ம் வந்துடுது இதை நான் வந்து லோபிதால் ரூலை பயன்படுத்தினாக்கா டிவைட் ஃபார்மில் வரணும் டிவைட் ஃபார்ம் வரணும் முதல்ல ப்ராடக்ட் ஃபார்ம் வரணும் ப்ராடக்ட் ஃபார்ம் வரணும் இது வந்து லாக் எடுக்கிறோம் ஸோ ஜஸ்ட் வி ஆர் டேக்கிங் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ் அண்ட் தென் டேக்கிங் லாக் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் வருது எனக்கு யூ பை வி ஃபார்ம் கொண்டு வரதுக்காக அந்த இருக்க எக்ஸை கொண்டு வந்தால் log x by 1 by x கொண்டு வந்துட்டோம் ரைட் now லிமிட் அப்ளை பண்ணுறோம் இன்டிடெர்மினேட் ஃபார்ம் வருது லோபிதால் ரூலை
எல்ஹாஸ்பிட்டல் ரூலை பயன்படுத்தும் போது எனக்கு log x 1/x 1/x டிஃபரன்ஷியேட் மைனஸ் 1/x ஸ்கொயர். அதை சிம்பிளிஃபை பண்ணால் 0 வந்துட்டு 0 வந்தாக்க லிமிட் எக்ஸ்டென்ஷன் log y ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அந்த ரூல் யூஸ் பண்ணுறோம், சார்புகளின் சேர்க்கை தேற்றம். இப்போ லிமிட் உள்ள ஃபங்க்ஷன் ஒய்க்கு அப்ளை பண்ணிட்டு லாக் ஆஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 வருது. அந்த லாக் ரிமூவ் பண்ண எனக்கு இங்கே இருக்கக்கூடிய இ பவர் அந்த இடத்துல போயிடும். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஒய் ஈக்குவல் டு இ பவர் 0 தட் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இந்த பவர் ஃபார்மில் வரக்கூடிய எல்லாத்துக்கும் இதுதான் பேஸ் ரூல். இந்த ஃபார்மேட்டில் தான் கொண்டு வருவோம். நான் இதுலேயும் பவர் ஃபார்மில் வருது 1 power infinity இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். ஃபஸ்ட்டு ஒய்ன்னு எடுத்துக்கிறோம் ஃபங்க்ஷனை, அதை லாக் எடுத்துகிட்டு ப்ராடக்ட் ஆக்கி ப்ராடக்டை வந்து அப்படியே 1/xன்னு ஆக்கி u/v f(x) g(x) ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டு சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபங்க்ஷனுக்கு லாக் எடுத்து ப்ராடக்ட் ஆக்கி ப்ராடக்டை டிவைட் ஆக்கி நம்ம கொண்டு வந்தாச்சு. ரைட். இப்போ லோபிதால் ரூலை பயன்படுத்தும் போது நியூமரேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணோம். log of 1 plus 1/x வந்து 1/1 plus 1/x. அப்புறம் செயின் ரூலில் அது 1 டிஃபரன்ஷியேட் 0 1/x டிஃபரன்ஷியேட் மைனஸ் 1/x ஸ்கொயர். டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் மைனஸ் 1/x ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர் அப்படியே கேன்சல் பண்ணிடுறோம். x ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணோம்னா 1/∞ 0 ஆகிடுது. ஸோ இட் பிகம் 1. 1ன்னும்போது எனக்கு இப்போ காம்போசிஷன் ஆஃப் அந்த காம்போசிட் ஃபங்க்ஷன் ரூல் யூஸ் அப்ளை பண்ணுறோம். லாக் உள்ளே எடுத்து லிமிட்டை உள்ளே கொண்டு வரோம். லாகை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த வேல்யூ கொண்டு வரோம். தட் பிகம் e power 1 that is equal to e. வேல்யூ அப்ளை பண்ணிக்கிறோம். 10th question same model. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 sin x power tan x. x equal to π/2 அப்ளை பண்ணால் sin 90 1 tan 90 infinity 1 power infinity இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷன் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம், லாக் எடுக்கிறோம். லாக் எடுத்து அதன் பிறகு அதை வந்து நான் u/v f(x) g(x) ஃபார்ம் கொண்டு வந்து லிமிட் அப்ளை பண்ணுறோம். லோபிதால் ரூல் பயன்படுத்துகிறோம். லாக் sin xனா 1/sin x into cos x வருது. cot x டிஃபரன்ஷியேட் மைனஸ் cosecant ஸ்கொயர் x வருது. அதை ட்ரிக்னாமெட்ரி ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணி அதை ரெடியூஸ் பண்ணால் மைனஸ் cos x sin x. அதில் வேல்யூ அப்ளை பண்ணால் நமக்கு 0. cos 90 0 sin 90 1 1 into 0 0. அப்போ லாகை வந்து காம்போசிட் ஃபங்க்ஷன் ரூலில் லாக் வெளியே எடுத்து அதை கேன்சல் பண்ணி e power 0 that is equal to 1 கொண்டு வரோம். சேம் மாடல். இப்போ cos x power 1/x ஸ்கொயர் 1 power infinity இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் வருது. இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் வந்தோடனே நம்ம அதை லாக் எடுத்து ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்து லாக் எடுத்து முதல்ல கொண்டு வந்துடுறோம். அதன் பிறகு லோபிதால் ரூலை பயன்படுத்துகிறோம். பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட் பண்ண பிறகு திரும்ப ஒன்ஸ் அகைன் பிகம்ஸ் இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். அப்புறம் திரும்ப என்ன பண்ணுறோம், இன்னொரு முறை அகைன் அப்படின்ட்டு லோபிதால் ரூல் பயன்படுத்துகிறோம். you'll get 1/2 minus 1/2 1/2 log remove பண்ணும்போது that is e power minus 1/2 equal to 1/√e. இப்போ நிறைய சம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்லேயும் இருக்கும். எக்ஸசைஸ் சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் சம் நீங்கள் பார்க்கணும். ரைட். the applied form. If an initial amount a0 of a money is invested in a interest rate of r computed n times in a year, the value of investment Ts is a equal to a0 into 1 plus r by n power nt. If the interest is compounded continuously, the n tends to infinity. Show that the amount T years is amount after Ts. இப்போ ஒரு அமௌண்ட் வந்து ஆர் வட்டி விகிதத்தில் கூட்டு வட்டி விகிதத்தில் வருஷத்துக்கு n டைம்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அந்த n டைம்ஸ் இன்ஃபினிட் டைம்ஸாக மாறும்போது அந்த அமௌண்ட் எவ்வளோவா கிடைக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் எப்படி ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா n இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கிறோம். தட் இஸ் 1 ப்ளஸ் ஆர் பை இன்ட்டு பவர் nt. அது மட்டும் n டு டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கொடுத்தா என்ன வருதுன்னு செக் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு 1 பவர் இன்ஃபினிட்டி வந்த பிறகு நம்ம அதை வந்து லாக் எடுத்துக்கிறோம். லாக் எடுத்துகிட்டு அதை f(x) பை g(x) ஃபார்மில் கொண்டு வந்து லிமிட் அப்ளை பண்ணிக்கிறோம். அண்ட் தென் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். log of 1 plus r by n, differentiation of 1 by 1 plus r by n by minus r by n square by divide by denominator n 1 by n differentiation minus 1 by n square, so tn square. இது எல்லாமே நியூமரேட்டர்ல இருந்து சிம்ப்ளை பண்ணுறோம். சிம்ப்ளை பண்ணிவிட்டு n equal to infinity கொடுத்தா infinity by infinity. ஸோ ஒன்ஸ் அகைன் திரும்ப அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் rt by 1, அதில் லிமிட் அப்ளை பண்ணும்போது நமக்கு rt
லிமிட் வந்து ஆர்டி வருது. இப்போ வந்து லாக் எடுத்தால் தட் இஸ் லாகை ரிமூவ் பண்ணும்போது இப்போ இ பவர் ஆர்டி, அது இ பவர் ஆர்டி எடுத்து ஏ ஈக்குவல் டு ஏ நாட் இன்ட்டு இ பவர் ஆர்டி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, டைம் எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள். நியூ கான்செப்ட் டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கிட்டு டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே என்ட்ரு ஆகும். டூ வெல்.